எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த நாளில் எங்களை கூட்டி இதோ உம்முடைய வேதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்பட்ட விதங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீர். தகப்பனே, இந்த நாளில் எங்களை ஒரு சிறு கூட்டமாக கூட்டி இதோ நீர் எங்களை ஆட்கொண்டு உம்முடைய வேதத்தை நாங்கள் இன்னும் ஆழமாக அறிய எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். ஆவியானவர் அடியனுடைய வாயிலிருந்து பேசும் பிள்ளைகளுக்கு விருத்த சேதமுள்ள செவிகள் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சொன்னீங்க இல்லையா, இந்த 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, அப்புறம் ஆட்டுக்கிடா, அப்புறம் பறவையோட குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதை வெட்டி நடுவுல அக்கினி மாதிரி வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இந்த இன்னொன்னு புதிய கிளாஸ்ல இயேசுவோட பவுலுக்கு இருக்கிற என்கவுண்டர். கரெக்ட். ரோட் டு டமாஸ்கஸ். ஆமா, படிச்சேன், பெருசா தியானிக்கல. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். படிச்சிங்களா அதுவே ஆசீர்வாதம். நம்ம வேதத்தை படித்தாலே ஆசீர்வாதம்னு வேறு எதுக்கு சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஒரு ஹிஸ்ட்ரி புக்கை படித்தா ஆசீர்வாதம்னு சொல்ல முடியுமா? இல்லை ஒரு கதை புஸ்தகத்தை படித்தா ஆசீர்வாதம்னு சொல்ல முடியுமா? வேதத்தை படித்தாலே ஆசீர்வாதம், கேட்டாலே ஆசீர்வாதம், படித்தாலே ஆசீர்வாதம் தான். சரி, ஓகே. நம்ம கிறிஸ்டஃபனி முதல் நாளில் இருக்கிறோம். கிறிஸ்டாலஜின்ற கிளாஸஸ் நம்ம நடத்திட்டுருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டஃபனியில் ஒரு நிகழ்வு அல்ல. கிறிஸ்டஃபனிக்கும் தியோஃபனிக்கும் இருக்கிற வித்தியாசங்கள், தியோஃபனின்னு கிறிஸ்டஃபனியை சொல்லலாமா, கிறிஸ்டஃபனின்னு தியோஃபனியை சொல்லலாமா அப்படின்ற ஒரு ட்ரை சப்ஜெக்டு. இது வரைக்கும் இப்போ 2 பேர் இருக்கிறீங்க லைனில். இது வரைக்கும் கிறிஸ்டஃபனி தியோஃபனி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். கேள்விப்பட்டிருக்கிறோம் பிரதர், ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால இருந்து. இந்த ஆன்சர் யாராவது ஒருத்தர் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன் நான். ஓகே, கிறிஸ்டஃபனி தியோஃபனின்னா என்னன்னே தெரியாத கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். ஓகே, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, கொஞ்சம் கூட ஆழமாக வேதத்தை பார்க்காதது. அதாவது இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு பிறந்ததுக்கு அப்புறமா தான் இயேசு வந்தார் அப்படின்ற ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்டஃபனி புரியாது. ஓகே, தியோஃபனி அவங்களுக்கு புரிஞ்சே ஆகணும், ஒரு வழி இல்லை. ஏன் அப்படின்றத இப்போ பார்ப்போம் இன்னைக்கு. ஓகே, தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு. முதல்ல கிறிஸ்டஃபனினா என்ன, தியோஃபனினா என்னன்றத சொல்லுங்க, எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. சொல்லலாம். அதான் இன்னைக்கு கிளாஸே அதுதான்க்கா. இன்றைக்கி கிளாஸே அதுதான். ஏன்னா அது தெரிஞ்சாதான் நமக்கு இது கிறிஸ்டஃபனியா இது தியோஃபனியான்ற அந்த ஒரு விஷயம் புரியும் நமக்கு. இப்போ பாருங்கள், தேவன் மனிதர்களோட இடைப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் இடைப்பட்டாரா இல்லையா? இடைப்பட்டார். ஓகே, புதிய ஏற்பாட்டில் இடைப்பட்டாரா இல்லையா? இப்போ இடைப்படுறாரா இல்லையா? ஆமாம். ஓகே, அப்போ எது கிறிஸ்டஃபனி, எது தியோஃபனி, எது நியூமட்டோஃபனி? ஓகே, நியூமட்டோஃபனின்னு ஒன்று இருக்குது, ஆவியானவர் பேசுவது இருக்குது. ஓகே, நியூமட்டோஃபனி. நீங்கள் எக்கச்சக்கமாக வார்த்தைகளாக சொல்லி தான் இருக்கும். இது கொஞ்சம் இந்த செஷன் மட்டும் கொஞ்சம் ட்ரையாக போகும். பிகாஸ் திஸ் இஸ் மோர் டுவர்ட்ஸ் தி தியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் ஓகே, அதனால் நீங்கள் தூங்கிடாதீங்க தயவு செஞ்சு. தூக்கம் வந்துச்சுன்னா உடனே ஏதாவது கேள்வி கேட்டுருங்க. ஓகே, தியோஃபனினா என்ன அப்படின்னா, தியோஃபனிக்கு 2 மூல வேர் சொற்கள், தியோஸ், ஃபோனோஸ். தியோஸ்னா தேவன் அப்படின்னு அர்த்தம் கிரேக்கத்தில். ஃபோன் என்ன, நமக்கு ஃபோன் என்ன நம்ம சொல்கிறோம், பேசுகிற ஃபோன் சொல்கிறோம்ல, நம்ம பேசுகிற ஃபோன், நம்ம கையில் யூஸ் பண்ணுற ஃபோன்றதுக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னா ஃபோனோஸ்லேருந்து வந்தது தான்.
ஃபோனோஸ்னா கேட்குதல், தேவனை கேட்குதல், தேவன் பேசுதல், இதுதான் தியோஃபனி. ஓகே, தேவன் பேசுதல், தேவன் தன்னை வெளிப்படுத்தின அல்லது தேவன் வெளிப்பட்ட சந்தர்ப்பங்களை தியோஃபனி என்று சொல்வார்கள். ஓகே, தேவனே நேரடியாக வெளிப்பட்டவைகளை தியோஃபனி என்று சொல்பவர்களும் உண்டு. ஓகே, தேவன் தூதர் போல வந்தவை கிறிஸ்டோஃபனி, அவை தியோஃபனி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் இப்படி சொல்கிறாங்க? கிறிஸ்டோஃபனி அப்படிங்கிறது என்னென்னா கிறிஸ்டோஸ் அண்ட் ஃபோனோஸ். கிறிஸ்டோஸ்னா மேசியா, அபிஷேகிக்கப்பட்டவர். ஃபோனோஸ்னா பேசுதல், கிறிஸ்து பேசுகிறார் அப்படின்றதுலேருந்து வந்தது கிறிஸ்டோஃபனி. ஓகே, திருத்துவத்தின் இரண்டாம் நபரான இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட இடங்கள் கிறிஸ்டோஃபனி. ஓகே, கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வரும், இல்லை தேவனுடைய தூதனானவர் அப்படின்னு வரும், இல்லை தூதன் வந்துட்டு அவர், அவன்னு வராமல் அவர் அப்படின்னு தமிழில் வரும். தமிழில் ஒரே ஒரு இடத்துல இது வருது. ஓகே, கர்த்தருடைய தூதன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா மரியாதை கொடுத்து வருது. ஓகே, இவைகளை கிறிஸ்டோஃபனி என்று சொல்லுகிறோம். ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா தியோஃபனி இன் ஆந்த்ரோபோமார்பிக் ரெப்ரசன்டேஷன் இஸ் கிறிஸ்டோஃபனி. அதாவது தேவன் ஒரு மனிதனுக்கு புரியக்கூடிய அளவில் அவர் மனித ரூபமாகவோ அல்லது தேவ தூதர்களுடைய ரூபமாகவோ வந்து வருவது கிறிஸ்டோஃபனி. தேவன் அப்படியே வருவது தியோஃபனி. ஓகே, தியோஃபனி வேதத்தில் எடுத்துக்காட்டுகள். ஆபிராமின் பலிகளை எரிக்க நெருப்பாக வெளிப்பட்டார் ஆண்டவர். அந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 8-17 தான் நீங்கள் வந்து படிச்சிங்க. 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, அம்மா புறா குஞ்சு 2 துண்டிக்க அமைச்ச போது நெருப்பு கடந்து சென்றது. இது தியோஃபனி. ஓகே, நெருப்பு கடந்து செல்லுதல். இது வந்து நிறைய பேருக்கு இந்த கடந்து செல்லுதலுடைய உள் அர்த்தம் புரியாது. அதாவது ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்றால் துண்டங்களின் மத்தியில் கடந்து செல்லுவது என்பது யூதர்களுடைய வழக்கம். இது வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வந்து எரேமியால வரும் ஒரு இடத்துல, உங்களை துண்டங்கள் வழியாக கடந்து போக செல்வேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து அழியாத உடன்படிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்த வைப்பேன், உங்களால் அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். அது யூதர்கள் ஒரு உடன்படிக்கை செய்தார்கள் என்றால், ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் நடுவிலே கிடத்தி, செத்த ஆட்டுக்குட்டியை நடுவிலே கிடத்தி ஒருவர் தோரில் இன்னொருவர் வைத்துக்கொண்டு நடுவில் இருக்கும். அது அப்படியே சுற்றி வருவாங்க. அந்த ஆட்டுக்குட்டியை சுற்றி வர்ற பொழுது இந்த செத்த ஆட்டுக்குட்டி எப்படி வந்து மறுபடியும் உயிரோட வராதோ அதே போல் என்னுடைய உடன்படிக்கையும் உன்னோட அழியாதது அப்படின்னு அர்த்தம் தான் இந்த உடன்படிக்கை செய்தல். அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் தியோஃபனியாகி இந்த துண்டங்களை கடந்து செல்லுகிறார். நெருப்பு எங்கே இப்போ எப்படி போச்சுன்னு வருதில்ல, கடந்து சென்றதுன்னு ஒரு நாள் தான். ஓகே, இந்த கடந்து செல்லுதல் நம்ம என்ன நினைப்போம், அது பலிபீடத்தில் இந்த எரிச்சிச்சு போல இருக்குது அப்படின்னு போய், இல்லை, கடந்து செல்லுன உடன்படிக்கைக்கான ஒரு அர்த்தம் அப்படின்றது. மோசேக்கு பின்புறத்தை, என்னோட மகிமையை காண்பியும் அப்படின்றான். என்னை பார்த்து யாரும் உசுரோடு இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பின்புறத்தை மட்டும் பார்ப்பேன். ஆக்சுவலாக பின்புறம் கிடையாது, அது வந்து ஆக்சுவலாக ஆஃப்டர் க்ளோ அப்படின்னு வச்சுக்கணும். நான் போனதுக்கப்புறமா இருக்கிற மகிமையை மட்டும் நீ பார்ப்ப அப்படின்றத வச்சுக்கணும். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் வருது. இது தியோஃபனி. ஓகே, மோசேயிற்கும் மூப்பர்களுக்கும் ஒரே மலையில் தரிசனம் அளிக்கிறார். யாத்திராகமம் 24:10 நீலக்கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாக அவருடைய பாதம் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் தரிசனமானார் அப்படின்னு. இது தியோஃபனி.
ஓகே, சாமுவேலிடம் பேசியது, சாமுவேலே சாமுவேலே, இது தியோஃபனி. ஓகே, இவைகள் எல்லாம் தியோஃபனிக்கு எடுத்துக்காட்டு. இப்போ கிறிஸ்டோஃபனி, அதற்கான வேதத்தில் எடுத்துக்காட்டுகள். ஆகாரை பெயர் சபா வனாந்திரத்தில் இருமுறை சந்திக்கிறார் தேவனுடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர், தேவனுடைய தூதனானவர் அப்படின்னு வரும். முதல் வாட்டி அவள் தன்னுடைய நாச்சியாரை விட்டு ஓடி போகும் பொழுது, அடுத்த வாட்டி ஆபிரகாம் அவளை துரத்தி விடும் பொழுது கொடுத்து அனுப்பிச்சிடுறான் ஆபிரகாம். 2 வாட்டியும் வர்றது கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிறார். அது ஏன் வராரு, எதுக்கு வராருன்றதுலாம் அப்புறமா பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஒன்று பார்க்கும்பொழுது பார்க்கலாம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடாமல் தடுத்த தூதனானவர். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடாமல் தடுத்த தூதனானவர். அங்கே வந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது எப்படி இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து அப்புறமா பார்க்கலாம். ஓகே, ஆபிரகாம் என்னை கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவே சொல்கிறாரு, யோவானில் வருது. இந்த வசனம் யாருக்காவது புரிஞ்சிருக்கிறா? அதுக்கு முன்னாடி கண்டான், கண்டு களி கூர்ந்தான். ஹலோ, இந்த வசனத்தை படிச்சிருப்பீங்க நீங்கள், யோவான் சுவிசேஷத்தில் படிச்சிருக்கீங்களா? எஸ்பெஷலி ராஜா அண்ணா. எந்த வசனம் பிரதர்? ஆபிரகாம் என்னை கண்டான், கண்டு களி கூர்ந்தான் இயேசு சொல்றாரு. கரெக்ட், ஆமாங்க. அது எப்போ? அந்த சூழ்நிலை ஞாபகம் இருக்கு. அது எப்போ அப்படின்னா வந்து இந்த ஈசாக்கை பலியிடும் பொழுது தேவ தூதனானவரை காண்கிறான். ஓகே, அதுதான் அப்படின்றது. இது இன்னி வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா டுடே யூ கம் டு நோ திஸ் இஸ் த திங். ஏன்னா இயேசுவை கண்டான் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி தான் வேதத்துலேருந்து கொடுக்குறோம் உங்களுக்கு, வந்தவர் இயேசு அப்படின்னு. ஓகே, மோசேயை எரிகிற செடியில் சந்தித்த தூதனானவர். அதாவது மோசேயை முதலில் வரவழைத்தது தியோஃபனி, எரிகிற செடியை மட்டும் பார்த்து வந்தது தியோஃபனி. ஓகே, அப்புறமா அங்கே வந்த உடனே பேசுறது தூதனானவர். ஓகே, அதனால் கிறிஸ்டோஃபனியும் இருக்கிறதுல, தியோஃபனியும் இருக்கிறதுல. ஓகே, யோசுவாவை எரிகோவின் வெளியில் சந்தித்த தூதனானவர். ஓகே, இந்த இதில் இவைகள்லாம் எடுத்துக்காட்டுகள். போகிமிலே இஸ்ரவேல் மக்களை சந்தித்த தூதனானவர். சகரியாவை சகரியா 1ஆம் அதிகாரத்தில் வர்ற தூதன். இது எல்லாமே கிறிஸ்டோஃபனியோட எடுத்துக்காட்டுகள். பிரதர், எந்த பிரதர் எல்லாமே ஒரே மாதிரி தான் எங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னீங்கன்னா ஒற்றுமைகள் இருக்கும். ஓகே, தியோஃபனி கிறிஸ்டோஃபனி ரெண்டுமே தேவனுடைய வெளிப்பாடுகள் தான். தேவன் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தின, அதாவது தேவனுடைய மகிமையை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. புரிஞ்சுக்கங்க, தேவனுடைய முழு மகிமையை நம்மால் முழுமையாக உணர்ந்து நம்மால் அந்த மகிமையில் திளைக்க முடியாது. அதனால தான் நம்முடைய சரீரம் அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவில்லாததாக எழுந்திருக்கும்னு பவுல் எழுதுகிறார். அதனால தான் அழிவில்லாத சரீரம் ஒன்று இருக்குது. ஓகே, அழிவில்லாத சரீரம் இருந்தால் தான் அதை பண்ண முடியும், எல்லாம் செத்துவிடுவோம். அதனால்தான் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும், தேவனுடைய மகிமையை காண்பதற்கு அவர் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் இறங்கி வராரு. அப்போது தியோஃபனி அல்லது கிறிஸ்டோஃபனி நடக்கும். ஓகே, தேவன் தனது இயல்பு, பரிசுத்தம் இவைகளோடு மனித குலத்துடனான தன்னுடைய உறவை காண்பிக்க எலியா கூப்பிடுறான், கர்த்தாவே பதில் கொடும். உடனே எதுக்கு? கர்த்தரே தேவன். இந்த கர்த்தரே தேவன்னா என்ன அர்த்தம்னா எலியாகு அப்படின்னு அர்த்தம். ஓகே, எலியா என்பது அவருடைய இயற்பெயர் அல்ல என்பது சில வேத அறிஞர்கள் சொல்லும் ஒரு விஷயம். கர்த்தரே தேவன் என்பதை அவர் நிலைநாட்டினதால் தான் அவருக்கு எலியா என்று ஒரு பட்டப்பெயர் அப்படின்றது வந்து ஒரு சில வேத அறிஞர்களின் கூற்று. அப்புறம் சூழ்நிலைகள் மற்றும் வரலாற்றின் மீதான தன்னுடைய ஆளுமையை காண்பிக்க சாமுவேல் வந்து
நான் சொல்கிறது தான் சரி அப்படின்றதுக்கு பாருங்கள், இன்றைக்கி இடி முழக்கம் உண்டாகும். இன்றைக்கி கோதுமை அறுக்கிற நாளில், எங்கேயாவது கோதுமை அறுக்கிற நாளில் வந்து உங்களுக்கு வந்து இடி முழக்கம் உண்டாகுமா? ஆனால் பாருங்கள், இன்றைக்கி ஒரு இடி முழக்கமும் மழையும் உண்டாகும். பெருமழையும் இடி முழக்கமும் அன்று உண்டாயின. இது அடிக்கடி நான் வந்து இது வந்து நீங்கள் டெஸ்ட்டுன்னு எடுத்துக்க வேணாம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற போது இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்துலேருந்து மறு உத்தரவு கொடுப்பவரே அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அன்றைக்கி இடி முழக்கத்தோட மழை வந்திருக்கு எனக்கு. அன்றைக்கி இடி முழக்கத்தோட அதே நாள் இடி முழக்கத்தோட மழை வந்திருக்கு. ஸோ கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி. அதில் இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் மறு உத்தரவு கொடுக்குற தேவனே அப்படின்னு என்றைக்கு நான் பண்ணுறோம், அன்றைக்கி டெஃபினட்டாக வெறும் மழை இல்லை, இடி முழக்கத்தோட மழை வந்திருக்கு இன்றைக்கி. ஓகே, இவைகள் நிச்சயமாகவே வந்து அவருடைய இறையாண்மையை காண்பிப்பதற்கு. ஏன்னா ஆமோஸ் 5:14 நம்ம படிக்கிறோம், நாம் சொல்லுகிறபடியே நம்மோடு இருக்கும் தேவன் அப்படின்னு அவருக்கு நாமம் இருக்குது. அப்போது நாம் சொல்லுகிறபடி, இப்போ நீங்கள் வந்து ஆண்டவரே என்ன ஆண்டவரே எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க, ஆண்டவரே செய்ய மாட்டாத ஆண்டவராக இருப்பார். ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக ஆண்டவர் இருப்பார். உங்களுடைய நாவின் வார்த்தையினால் என்ன இருக்கு? ஜீவனும் மரணமும் இருக்கிறது அப்படின்னு சொல்றதால் தான். ஓகே, அவருடைய படைப்பில் அவரது தீவிர ஈடுபாட்டை உறுதிப்படுத்துகிறது. அதுங்க இப்போது இந்த டைமில் இப்போ பெங்களூரில் நான் இருக்கேன், தினம் மழை பெஞ்சிட்ருக்குது. இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்துலேருந்து மறு உத்தரவு கொடுக்கும் தேவனே அப்படின்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மழை பெஞ்சு ஆஹா வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறது இல்லை. துபாயில் மழை பெஞ்சிருக்கு இடி முழக்கத்தோடு. நான் துபாயில் இருந்தபோது, கேன் யூ இமேஜின் அ டெசர்ட் கெட்டிங் அ ரெயின், தட் டூ இன் 1990s வந்திருக்கு. அவருடைய படைப்பில் அவருக்கு இருக்கிற தீவிர ஈடுபாடு இதை உறுதிப்படுத்த. ஏன் புள்ள கேட்டிருக்கிறான், நான் மறு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு தெரியுமா? ஸோ இதுதான் கர்த்தர், இதுதான் தேவன். ஓகே, இது வந்து கிறிஸ்டோஃபனி மற்றும் தியோஃபனி ரெண்டுலையுமே வரும். சரி, என்ன வேறுபாடு அப்படின்னா, தியோஃபனி தேவனே தன்னை ஒரு உறுதியான வழியில் காணக்கூடியதாகவோ அல்லது கேட்கக்கூடியதாகவோ வெளிப்படுத்தும் தருணம். அதான் எலியாவுக்கு நெருப்பினால் பதில் அளித்தது. அப்புறம் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கைக்காக கடந்து சென்ற அந்த அக்னி ஜுவாலை, மேகம், காற்று போன்றவற்றின் மூலம் செய்யப்படுகிறவை. இது வந்து தியோஃபனி என்று சொல்லுவோம். ஓகே, தேவ தூதனானவராக அல்லது வெளிப்படையாக திருத்துவத்தின் 2ஆம் நபரின் சாயல் கொண்டு அல்லது அவருடைய பெயரையே சொல்லி தேவன் வெளிப்படுத்தும் தருணம் கிறிஸ்டோஃபனி. அதாவது நம்ம வந்து எம்மாவுக்கு சென்ற சீஷர்கள் பற்றி படித்தோம். அங்கே அவர் அப்பத்தை பிட்டவனே இவங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கிறது இயேசு அப்படின்னு. தங்களோட நடந்து வந்தது இயேசு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே, ஸோ அவருடைய சாயலை வெளிப்படுத்தி இல்லை. பவுலுக்கு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? முள்ளில் நீ உதைப்பது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற தேவன் நானே சொன்னாரா, இயேசு நானே சொன்னாரா? இயேசு என்று சொல்லுகிறார். ஸோ அது கிறிஸ்டோஃபனி. ஓகே, தூதன், வெளிச்சம், மனித உருவம் கொண்டு வெளிப்படுதல், இவை எல்லாமே கிறிஸ்டோஃபனி. ஓகே, இல்லை தூதனுடைய உருவம் கொண்டும் நிறைய இடத்துல வந்திருக்காரு. ஓகே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம இயேசுவனுடைய தற்போதைய உருவம் எப்படி இருக்கும்ன்றதை வந்து ஏற்கனவே நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் எஸ்கட்டாலஜியில் ரொம்ப அழகாக பார்த்தோம். ஓகே, அதில் ஒரு சில விஷயங்கள், சூரியனை போல பிரகாசமாக, பல்லாயிரம் மடங்கு சூரியன்கள் இருந்தால் எப்படி இருக்குமோ அவ்வளோ பிரகாசமாக இருந்தால் அவருடைய முகம். ஓகே, ஆனாலும் கண்கள் வந்து எரிகிற அக்னிப்பழமாக இருந்தது. அவருடைய கால்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல் இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, இதெல்லாம் கிறிஸ்டோஃபனி அண்ட் தியோஃபனியோடைய விஷயங்கள். ஏன் கிறிஸ்டோஃபனி தியோஃபனி நம்ம படிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பாட்டு. அதுக்கான கொஸ்டினுக்கு வரதுக்கு முன்னாடி, கிறிஸ்டோஃபனி தியோஃபனி ரெண்டுத்தையும் நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி
அழைக்கலாமா? அழைக்கலாம். ஏன்னா நாம் வழிபடுறது ஒரே தேவனை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று திருத்துவமாக தன்னை வெளிப்படுத்துகிறவரை நாம் வழிபடுகிறோம். ஓகே, ஒரே தேவன் தானா, திரியேக தேவன் தான். அவர் திருத்துவத்தில் இயங்கும் திரியேக தேவன். ஓகே, இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த 3 இதை தவிர வேறு எந்த இதுலையும் இயங்க மாட்டார். தியாலஜி தான் தெளிவான தியாலஜி. ஓகே, நமக்கு தாய் தேவன் கிடையாது, புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? தந்தை தேவன், மகன் தேவன், ஆவியின் தேவன், 3 தான். ஓகே, மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப தெளிவாக புரியும். திருத்துவம் திரியேகம் புரியாத கிறிஸ்தவர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. ஓகே, திருத்துவம் திரியேகம் நாம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணுமே தவிர இப்படி தான் இருக்குன்னு அறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய உணர்ந்து கொள்ளுதல் புரிதலுக்கு அப்பாற்பட்டவர் தேவன்றதை புரிஞ்சுக்கங்க. ஓகே, அப்பாற்பட்டவர் தேவன். ஓகே, அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, புதிய ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியங்க, கிறிஸ்டஃபனி இல்லாமல் தியோஃபனி இல்லை. ஏன்னா 1 யோவான் 2:23 தெளிவாக எழுதியிருக்கிறது, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். எனக்கு பிதா காட்சி கொடுத்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாகவில்லைன்னு எவனா சொன்னான்னா பிசாசு அவனை சொல்ல வைக்கிறான். புரியுதா? ஏன்னா அப்படி சொல்கிற குரூப் இருக்குது. ஒன்லி ஜெஹோவா அப்படின்ற குரூப் இருக்குது. ஓகே, பிசாசு அவனை சொல்ல வைக்கிறான். ஏன்னா குமாரனை அவர்கள் மறுதலிக்கிறார்கள், குமாரனுடைய சிலுவை மரணத்தை மறுதலிக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். குமாரனுடைய சிலுவை மரணம் இல்லைன்னா நாம் பிதாவினிடத்தில் போக முடியாது. இந்த தெளிவான தியாலஜி நமக்கு இருக்கணும். ஓகே, ஸோ புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்டஃபனி இல்லாமல் தியோஃபனி இல்லை, கிறிஸ்டஃபனியோடு சேர்ந்து தியோஃபனியும் வரும். வந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. சந்தர்ப்பங்கள்னா வெளிச்சமாக வந்தார், அது ஆக்சுவலாக தியோஃபனி. அது வெளிச்சமாக வந்தது தியோஃபனி. ஆனால் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னபோது அது கிறிஸ்டஃபனி ஆகுதுங்க. ஓகே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்றாரு, அங்கே கிறிஸ்டஃபனி ஆகுது. ஓகே, சரி. இதுக்கு முந்தின கேள்வி நான் ஒரு கேள்வி கேட்டேன். தியோஃபனி கிறிஸ்டோஃபனி எதற்காக நாம் படிக்க வேண்டும், நாம் எதற்காக அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன் சிம்பிள் ரீசன், வேதத்தை நாம் ஆழமாக ஆராய வேண்டுமா வேண்டாமா? இந்த கேள்விக்கு பதில் கிடச்சதுன்னா தியோஃபனி படிக்க வேண்டுமா வேண்டாமான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, வேதத்தை நீங்கள் ஆழமாக படிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து 66 புத்தகத்திலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எஸ்பெஷலி 39 ஓல்ட் டெஸ்டமெண்ட் புக்ஸில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 39 ஓல்ட் டெஸ்டமெண்ட் புக்ஸில் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்டோஃபனியை படித்தே ஆக வேண்டும். நோ டூ வேஸ் அபவுட் இட். நீங்கள் தியோஃபனியாவது அந்தந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும் போதும். ஓகே, ஆனால் கிறிஸ்டோஃபனியை படித்தா இப்போது ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் அவருடைய வஸ்திரத்தங்களால் தேவாலயம் நிறைந்திருந்ததுன்னு பார்க்குறாரு இல்லையா? ஏசாயா 6ஆம் அதிகாரம் யாராவது எடுத்து படிங்களேன். இது ஏன் நம்ம படிக்கணுன்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏசாயாவில் வருது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் எடுத்து படிங்க. அதை மட்டும் படிச்சுட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேலில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சுதராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களின் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால்
நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்க நீ அவர்கள் இருதயத்தை கொடுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். அப்பொழுது நான், ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷர் சஞ்சலம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்திர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடு மையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. ஆகிலும் அதில் இன்னும் 10% இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். போதும், கர்வாலி மரமும் போதும். ஓகே, இந்த காட்சியை நிருபத்தில் ஒரு இடத்துல வருது, எங்கேன்னு சரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ சென்ட் யூ தட் லிங்க் லேட்டர். ஓகே, அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். இந்த காட்சியை ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அப்படின்னு வருது. ஓகே, ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு எழுதினான் அப்படின்னு வரும். அது இதில் வருதா? வருது. கதை எடுத்துட்டேன். ஓகே, யோவான் 12:41 படிங்க. யோவான் 12:40 மற்றும் 41. யோவான் சுவிசேஷம். அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் உணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவர்களை சொன்னான். பாருங்க, இது வந்து ரெட் லெட்டர் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இயேசு சொன்னது இல்லை, இது யார் சொல்கிறது? யோவான் சொல்கிறது. ஓகே, யோவான் என்ன சொல்கிறாரு? இயேசுவனுடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ரெட் லெட்டர் பைபிளில் பாருங்கள், ரெட்டில் இருக்குதானே? ரெட் லெட்டர் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அது ரெட்டில் இருக்காது, பிளாக்கில் இருக்கும். ஓகே, இது வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி what John is writing inspired by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு யோவான் எழுதுவது ஏசாயா இயேசுவனுடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான் அப்படின்னு. எவைகளை குறித்து எவரை குறித்து பேசுகிற போது? இயேசுவை குறித்து பேசும் பொழுது சொல்லப்பட்டது. ஓகே, ஸோ இது கிறிஸ்டபனி அப்படிங்கிறது வந்து ஏசாயால் இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு அப்படின்னா எல்லாரும் உடனே என்ன சொல்லுவாங்க? எடுத்த உடனே இதோ ஒரு கன்னிகை குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள், அதை சொல்லுவாங்க. இல்லை, கர்த்தத்துவம் அவருடைய தோள்களின் மேல் இருக்கும், இதோ ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அதை சொல்லுவாங்க. ஓகே, இதை சொல்லுவது ரொம்ப கம்மி பேர். ஏன்னா அவர்களால் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ண முடியாததுனால. Okay, they could not connect from the Isaiah 6 to John. புரியுதுங்களா? இதனால தான் படிக்கணுங்கிறது. இதனால தான் நிறைய வேதத்தை படித்தோம், நிறைய கமெண்ட்ரிஸ் படித்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய உள்ளுக்குள்ள வேதம்ன்றது வந்து அவ்வளவு ஆழமானது. நம்ம ஆதி ஆகமத்திலிருந்து 1 யோவானுக்கு கனெக்ட் பண்ணி பேசலாம். ஆதி ஆகமத்திலிருந்து யோவான் கனெக்ட் பண்ணி பேசலாம். தெரியும்னா ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார், வார்த்தை இருந்தது அப்படின்றத 1 யோவான் கனெக்ட் பண்ணி பேசலாம். ஆதி ஆகமத்தை எடுத்து வெளிப்படுத்தும் விசேஷத்தோடு கனெக்ட் பண்ணி பேசலாம். ஸோ ரொம்ப
ஜாஸ்தியான கனெக்டிவிட்டி இருக்கிற ஒன் ஆஃப் த புக்ஸ் வந்து வேதம். இப்போ ஆழமாக படிக்கும் பொழுது கிறிஸ்டோஃபனி நமக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதால தான் கர்த்தர் நமக்கு கிறிஸ்டோஃபனியை படிக்க கொடுக்கிறார். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டெலிவர் டுடே. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கிறிஸ்டோஃபனி தியோஃபனியில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அண்ணா, சொல்லுங்க. இப்போ யாத்திராகமம் 5:24 வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஆமாம், இது என்ன மாதிரி? அது வந்து கொல்ல பார்க்கிறது என்ன அதானே? ஓகே, அதுக்கு அது கர்த்தர் கொல்ல பார்த்தார், சரி, கர்த்தர் கொல்ல பார்த்தார். அது வந்து வழக்கு சொல் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் வந்து இல்லை இது வந்து ஒன் ஆஃப் த தியோஃபனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ரெண்டுமே இதுவா அதுவா அப்படின்றதுல வரும். அது தியோஃபனியாகவும் இருக்கலாம், அல்லது வழக்கு சொல்லாகவும் இருக்கலாம். அதில் வந்து கர்த்தர் கொல்ல பார்த்தார்னு சொன்னது எழுதுறது யார் அங்கே அப்படின்னு பார்த்தோன்னா மோசே ஒரு இஸ்ரவேலனாக எழுதுறானா, இல்லை எகிப்தியனாக எழுதுறானா, இல்லை ஒரு மீதியானியனாக எழுதுறானாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஆராய வேண்டியிருக்கோங்க. ஓகே, மீதியானுடைய இதுபடி அங்கே கொள்ளைக்காரர்கள் வந்தாலும், கொள்ளைக்காரர்கள் வந்து பயமுறுத்தினாலும் கர்த்தர் கொல்ல பார்த்தா தான் சொல்லுவாங்க. எகிப்தியர்களோட இருந்தா அப்படின்னா இவன் வந்து ஏதோ ஒரு பெரிய நெருப்பில் போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. யூதனாக இஸ்ரவேலனாக இருந்தான் அப்படின்னா இது தியோஃபனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 விதமாகவும் இதை பார்க்கலாம். நமக்கு அவ்வளோவா தெரியாத விஷயம் அது. அதில் நம்ம இப்போதைக்கு வந்து லெட் அஸ் பார்க் இட். ஓகே ஓகே. ஏன்னா பாருங்கள், 40 வருஷம் மீதியானில் இருந்தவன், புரிஞ்சுக்கோங்க. ஓகே, 40 years in Midian will do a lot of cultural changes within Moses. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அவனுக்கு எகிப்திய மொழியே மறந்துருக்கும். மீதியானிய மொழி பேசி அதுவும் ஆடுகளோடு பேசி அவனுக்கு எகிப்திய மொழியே மறந்துருக்கும். நல்லா திக்குவாய் அப்படின்றான் போல இருக்கு. சரியா? நல்ல கேள்வி. ஆனால் அது ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. அதுக்கு ஆக்சுவலாக கெமராலெலாம் வந்து ஆக்சுவலாகவே கர்த்தர் தான் வந்து கொல்ல பார்த்தாரு. ஏன்னா எலியாசாருக்கு வந்து விருத்தசேதனம் பண்ணல. அதனால் எலியாசாரா கெர்சோமுக்கு அவனோட மூத்த மகன், மோசையோட மூத்த மகன் யார்? கெர்சோம் தானே? அதான் புத்திரர்கள் அப்படின்னு தான் போட்டிருக்கிறது. ரெண்டு புத்திரர்கள் இருக்குது. எலியாசார் கெர்சோம், ரெண்டு புத்திரர்கள். யாருக்கோ ஒருத்தருக்கு விருத்தசேதனம் பண்ணல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கெமராவில் இருக்குது. ஸோ அது வந்து அது தேவனுடைய வார்த்தை இல்லைன்றால அது நம்ம எடுத்துக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் வந்து நம்ம வந்து டூ மச் ஆஃப் அதெல்லாம் வந்து சப்போசிஷன்ஸ் தான். அதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேணாம். வேறு ஏதாவது கேள்விகள்? தியோஃபனி கிறிஸ்டோஃபனியில் கேள்விகள்? எனக்கு ஒன்றும் இல்லை பிரதர். அண்ணா நீங்கள்? ஃபைன். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து வெறும் ஓவரால் தான் பார்த்தோம். ஓகே, அண்ட் ஐ ஹவ் சோசன் தீஸ் ஏதாவது அண்ணன் வந்து மற்றவைகளையும் பார்க்கலாமே ஒரு நாள் ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை வந்து வேணால் பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துன்னு வேணால் பார்த்துக்கலாம் அதை. ஓகே, அடுத்த டாப்பிக்கில் அதை பார்க்கலாம். ஒரு நாள் ஒன்றுன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அந்த நிகழ்வுகளை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகேவா? சரி, ஓகே. ஸோ கிறிஸ்டோஃபனியோடைய எக்ஸாம்பிள்ஸ் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் அடுத்த வாரத்தில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மெயினாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பழைய ஏற்பாடுலேருந்து எடுத்துன்னு தான் மெயினாக நான் விரும்புகிறேன். ஓகே, ஏன்னா இவருக்கு ஸ்டேவான் பார்க்குறாரு இல்லையா, பிதாவினுடைய வலது பாரத்தில், அதுவும் கிறிஸ்டோஃபனி தான். ஓகே ஓகே சரி, யாராவது ஜெபம் பண்ணுங்க, முடிக்கலாம். டைம் ஆச்சு, 2:45 கரெக்டாக.
சிஸ்டர்ஸ் யாராவது பண்ணுங்க சிஸ்டர்ஸ். ஆச்சி பண்ணு. சூஸ்ரம் ஆண்டவரே, சூஸ்ரம் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. அப்பா, எங்களை கூட்டி சேர்த்த இந்த கிருபைக்காக நன்றி. தெரியாத வேதாகமத்தில் இருக்கிற அத்தனை ரகசியங்களை எங்களுக்கு நீர் கொடுத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இதன் மூலம் நாங்கள் பலனடைந்து அநேகருக்கு ஆசீர்வாதங்களாக இருக்க போவதற்காக உமக்கு நன்றி அப்பா. சகோதரனையும் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக கொடான கொடி நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென்.